வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 22/1/2025 விஏஓ ஜேஏ இந்த போஸ்டிங்காக கவுன்சிலிங் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் போகிறவங்களுக்காகவும் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அவங்களுக்கும் சேர்த்தே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ ஓவராலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஒரு ஓவராலாக பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க போஸ்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது அத்தன்டிகேட்டடாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க 1C அடண்டம் 1C அப்படிங்கிற 9491 போஸ்டிங்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 1D ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூடயும் 1E ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1Dயில் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி போஸ்டிங் தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஆகிருக்கு ஒழிஞ்சு வேரியேஷன் பெருசாக இல்லை. 1Eயில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சியில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஜேஏ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதை தனியாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாகவே ஒரு 22 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விஏஓ எவ்வளோ போஸ்ட் இருக்குது, ஜேஏ எவ்வளோ போஸ்ட் இருக்குது, டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் 1 by 1 பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது நாங்கள் ஓனாகவே தனியாகவே ஒரு நோட்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனோம். இது எடுக்கலைன்னா என்ன செய்கிறது, நியரஸ்ட்டாக கிடைக்கலன்னா என்ன செய்கிறது, அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இந்த மாதிரி அப்போ எனக்கு சில யூடியூப் சேனல்லேருந்து கிடைச்சிருக்க தகவல் மாதிரி இப்போ நாங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் ஆக போகுதுங்கிறப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு குரூப் 2 கவுன்சிலிங், குரூப் 2A கவுன்சிலிங்லாம் போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதை பாருங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் நிறைய வியூஸ் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 2000 3000 வரைக்கும் வியூஸ் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றவங்களுக்கும் அது ஃப்ரண்ட் பேஜில் போய் காட்டி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 22 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர். இந்த ஊரை சேர்ந்தவங்கள இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 13 தேனியில் 13 டைப்பிஸ்ட்டு 4 ஸ்டெனோ, தென்காசியில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ கிடையாது, திருநெல்வேலியில் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க அலாட் பண்ணி கொடுக்கல. திருநெல்வேலியில் டைப்பிஸ்ட்டு கிடையாது, ஸ்டெனோ மட்டும் 2, திருப்பத்தூரில் டைப்பிஸ்ட்டு 7, ஸ்டெனோ 8. இதில் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தேனியில் 5 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிடையாது, தென்காசியில் 1 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது, திருநெல்வேலியில் 8 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ 2, திருப்பத்தூரில் 6 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ அவங்க அலாட் பண்ணலை. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா தேனியில் 6 டைப்பிஸ்ட்டு 1 ஸ்டெனோ அலாட் பண்ணியிருக்காங்க, தென்காசியில் 1 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது, திருநெல்வேலியில் 2 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது, திருப்பத்தூரில் 3 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ அலாட் பண்ணலை. ஸோ டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா அலாட் பண்ணலை. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தோம். இதே மாதிரி விஏஓ ஜேஏ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தேனியில் 8 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, தென்காசியில் அலாட் பண்ணலை, திருநெல்வேலியில் 20 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, திருப்பத்தூரில் 9 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த விஏஓ போஸ்டிங்குமே அலாட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தேனியில் 10, தென்காசியில் 6, திருநெல்வேலியில் 12, திருப்பத்தூரில் 8. ஸோ ஓகே, இதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் இருக்கும். அதில் தேனியில் 6, தென்காசியில் 9, திருநெல்வேலியில் 15, திருப்பத்தூரில் 11. டவுன் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா ஜேஏ நான் செக்யூரில் எந்த போஸ்டிங்குமே இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே அலாட் பண்ணலை. ஸோ ஜேஏவாகவும் பில் கலெக்டராகவும் 2ஆகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரே போஸ்டிங் தேனியில் மட்டும் 4 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அதே சேம் டைமில் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த போஸ்டிங்குமே அலாட் பண்ணலை. ஸோ எல்லாமே 0 தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்டோட இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நெக்ஸ்ட் வீடியோவோட நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸாக அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அடெண்டம் 1Cல என்னென்ன மாவட்டங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ எல்லா மாவட்டங்களும் வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3 மாவட்டமாக எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களோட கம்யூனிட்டி வைஸாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அடெண்டம் 1Cல கொடுத்துருப்பாங்க, அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்டிங் வந்து கடன்னு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து காலியாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் ஒரு ஐடியாக்காகவும் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.